பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். என் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஹோஸ்ட் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மகனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள், மகளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் வந்து நமக்கு என்ன செய்து விடுவார், அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கான வேளை நெருங்கி வந்த சமயத்தில் அவர் அதிகமாய் பேசின ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு அப்படி பேசினார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அளவும் தன் சீஷர்களோடு கூட அநேக காரியத்தை பேசின பொழுது, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்ற ஒரு முக்கியமான செய்தியை இயேசு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார். சொன்ன மாதிரியே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசித்து பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்ன நாள் வந்த சமயத்தில் 120 பேர் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தனுடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி புது பலன் அடைந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அந்த வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் உலகத்திற்கு போக வேண்டும், அதுவரை காத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கடைசி காலத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் பல மடங்கு ஊற்றப்பட போகிறது. இதுவரை காணப்பட்ட வல்லமை அல்ல, நாம் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டபடியால் ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்பட போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அவை தேவனுடைய வார்த்தையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. கடைசி நாட்களில் கடைசி காலம் வரும் பொழுது என் ஆவியை நான் ஊற்றுவேன், I will pour out my spirit. ஆண்டவர் சொல்லுகிறேன், ஆவியை நான் ஊற்றுவேன் என்பதாய் சொன்னார். யார் மீது? முதலாவது குமாரர் குமாரத்திகள், 2வது வாலிபர்கள், அதன் பிறகு வயோதிபர்கள், அதன் பிறகு ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சிறு பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் வாலிப வயதிற்கு கீழ்ப்பட்ட இளம் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அதே மாதிரி மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மீது இந்த ஆவி ஊற்றப்படும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி காலத்திற்கென்று தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தை. ஆகவேதான் இந்த கடைசி நாட்களில் தன் ஆவியை ஆண்டவர் யாவர் மீது ஊற்றிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடிகிறது. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காட்சி ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாலிபர்கள் மீது ஆவியானோர் ஊற்றப்பட்டு அவங்க தரிசனங்களை பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். ஆனால் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் நாம் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அது பெரியவர்களுக்கு மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவருக்கும் இந்த அபிஷேகம், யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருப்பது அவசியம். இந்த ஆவியானவர் வரும்பொழுது நமக்கு வல்லமையை தருகிறார். வசனம் சொல்லுகிறாரு, அவர் நமக்கு பலன் தருகிறார் என்றால் வல்லமை தருகிறார். சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமையை தருகிறார். அந்த வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கு இந்த வல்லமை? ஆவியானவர் வரும்பொழுது என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். வருகை நாட்கள் நெருங்கிவிட்டது. மத்த 24 அதிகாரத்தில் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புவது, இதெல்லாம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசுடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வருகையிலே நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் பரிசுத்த அபிஷேகம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆராதனை. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் ஆயத்தப்படுவதற்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அந்த காலம் வந்து விட்டது. லூக்கா 21:35 ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கிலும் ஒரு தீமை உண்டாகும், முழு உலகத்தையும் பாதிக்கும்படி. அதுதான் கொரோனா கொள்ளை நோய். அதுக்கு முன்னால் எத்தனை கொள்ளை நோய் வந்தது. உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயும் பரவினது கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே தான் அந்த கொள்ளை நோய் காணப்பட்டது. முழு உலகத்தை ஒரே டைமில் பாதித்த கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய். நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன முக்கியமான தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அப்ப நம்ம கடைசி காலத்தில் வந்து விட்டோம். அது மாத்திரம் அல்ல, இது ஆண்டவருடைய வருகை நாட்கள், கடைசி காலம் என்பதற்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். கடந்த ஒரு வருஷமா பாருங்க, உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளிலும், அத்தனை டிவி சேனல்களிலும், அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம். எருசலேம் பட்டணம், யூத மக்கள், இஸ்ரவேலர் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. குறை சொல்லுகிற மக்கள் ஒரு பக்கம், அதை ஆதரித்து பேசுகிற மக்கள் ஒரு பக்கம். அது நிமித்தமாக உலகம் எங்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த செய்தி பரவி இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தியும், எருசலேமில் இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட அவன் உட்கார்ந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறான். அந்த இடத்தை எல்லாம் காண்பிக்கிறான். என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மனிதனுக்காக ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தவர். அது எருசலேமில் தான் நடைபெற்றது என்பது உலகம் எல்லாம் இன்றைக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அத்தனை தேசம் அதை குறித்து பேசுகிறது. காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசம்தான் வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம். தேவன் இந்த தேசத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையிலே பாதங்கள் வந்து நிற்கும். இஸ்ரவேல் தேசத்திலே தான் கடைசி யுத்தம் நடைபெறும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தம் அங்குதான் நடைபெறும். அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. உலகத்தின் எல்லா தேசங்களும் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் தீர்மானங்கள் ஏற்றிக்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அத்தனை நாடுகளும் இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும். கடைசி காலத்துக்கான மிக முக்கிய அடையாளம் இஸ்ரவேல் தேசம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கண் முன்னால் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வருகை சமீபம். நாம் ஆயத்தப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு ஆவியானவர் நம்ம ஆயத்தப்படுத்தி வருகையில இயேசுவை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி வருகையில நீங்கள் காணப்படாமற் போனால் பரிதாபத்திற்குரியவளாய் இருப்பீர்கள். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசம் எப்படி அடையாளம்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறார். அது எப்படி நம்புறது? இதுவரை சொன்னதெல்லாம் நடந்திருக்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கிபி 70 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். இஸ்ரவேலர்கள் உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டு போவாங்க. தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு இருக்கிறார்.
அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறினர். ரோமருடைய படையெடுப்பில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது, இஸ்ரவேலர் சிதறடிக்கப்படுகிறாங்க. கிபி 100 ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை, அத்தனை பேரும் புறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற பெயர் மாற்றப்பட்டு விட்டது, பலஸ்தீனா என்று மாற்றப்பட்டது. அந்த தேசத்தினுடைய பெயரை இல்லாமல் அழிக்கப்பட்டது கிபி 100. இப்ப இஸ்ரவேல் தேசமே இல்லை, அந்த மக்களே அங்க இல்லை, உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கரைந்து போயிட்டாங்க. அந்த வசனம் சொல்ல கடைசி நாளிலே திரும்ப இஸ்ரவேல் தேசம் எழும்பும், மறுபடியும் எருசலேம் பட்டணம் கட்டப்படும். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. 1948 மே மாதம் 12ஆம் தேதி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு தேசம் உருவாகிறது. 1900 வருஷம் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை. 1900 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் வருகிறது. எப்படி? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் உண்மை என்பதற்கு அது ஆதாரம். மறுபடியும் இந்த தேசம் உருவாகிறது. 1964 4 நாள் யுத்தத்தில் அவங்க முதல்ல சுதந்திரம் என்ற போது எருசலேம் அவங்க கையில இல்லை. எருசலேம் மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம். 1964 மறுபடியும் 4 நாள் யுத்தம், எருசலேமை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். 2018 எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்படுகிறது. அதுவரைக்கும் தெல் அபீப் தான் தலைநகராக இருந்தது. வேத வசனம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி 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 வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் அத்தனை தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் என்ற வேத வசனத்தின்படி எல்லா தேசத்திலும் அந்த தேசத்துக்கு விரோதமான மக்கள் எழும்பி இருக்கிறாங்க. இது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? அவருடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகை நாளிலே என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் இயேசு திரும்ப வரப்போகிறார். முன்பு அவர் குழந்தையாய் பிறந்த ரட்சகராக அவர் இந்த உலகத்தில் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார். ஆனால் இனிமேல் இயேசு வரும் பொழுது குழந்தையாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தனவராய் சகல பரிசுத்தவான்களோடு வரும் பொழுது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வைத்திருப்பார். இயேசு நியாயாதிபதியாய் மகிமையான சிங்காசனத்தில் எருசலேமை மையமாய் வைத்த முழு உலகத்தையும் இயேசு ஆட்சி பண்ண போகிறார். அவர்தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, முழு உலகத்திற்கு ஆண்டவர், முழு உலகத்தையும் ஆட்சி பண்ண போகிற ஒரே நியாயாதிபதி. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டப்படுவார்கள் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் கூட்டப்படும் பொழுது செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிப்பார். வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகள், இடது பக்கத்திலே வெள்ளாடுகள் தனித்தனியாக பிரிப்பார். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் வலது பக்கத்திலே நிற்பார்கள். இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே வாழ்ந்து வெறும் பக்தி என்கிற பெயரிலே ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இடது பக்கத்திலே நிற்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிதாவினுடைய அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள், மோட்ச பாக்கியத்தை அருளுவார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்குள்ளே அக்கினி கடலுக்குள்ளே போங்கள் என்று சொல்லுவார். 2 ஒன்று மோட்சம் அல்லது நரகம். ஆண்டவர் நியாயந்திருக்க நியாயாதிபதியாய் வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. வலது பக்கம் இடது பக்கம் பிரிப்பார். உலகத்தின் சகல ஜனங்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயத்திற்கும்படி நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான யூதாஸ் காரியோத்து நடுக்கத்தோடு இயேசுவுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காய்பா என்கிற அந்த மத தலைவன்
தன்னுடைய சுயநலத்திற்காக இயேசு மீது அபாண்டமான பழி சுமத்தி சிலுவையில் அறைய வைத்தானே, கை கட்டி கொண்டு நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏரோது என்கிற ராஜா தன்னுடைய பதவி பெருமையினால் இயேசுவுக்கு மினுக்கான வஸ்திரம் தரித்து பரிகாசம் பண்ணினானே, அந்த பொல்லாதவன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நடுக்கத்தோடு நிற்க வேண்டும். பிலாத்து இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் பதவிக்காக கை கழுவி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தானே, பிலாத்து இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நடுக்கத்தோடு கூட அன்றைக்கு நிற்பான். அவர் நியாயாதிபதியாய் அமர்ந்திருப்பார். கிறிஸ்தவர்களை அழித்து விடுவோம், கிறிஸ்தவர்களை கொலை செய்வோம் என்று எழுப்பின ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்ய தேடினவன், யாக்கோபை கொலை செய்தவன், நடுக்கத்தோடு இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயத்தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape. ஒரு மனிதனை தப்பித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பி அவரை கேவலப்படுத்துவதாக நினைத்து பாவத்தை துணிகரமாய் செய்து துணிகரமாய் காரியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். ரோம ராஜ்யத்தை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த சீசர் கிறிஸ்தவர்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி அநியாயமாய் கொலை செய்து மகிழ்ச்சி அடைந்தானே, அவன் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். ஒவ்வொரு தேச தலைவரும் ஒவ்வொரு மத தலைவரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளிலே நின்றே ஆக வேண்டும். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் பண்ணி கொண்டு சபைக்குள்ள அரசியல் பண்ணி இயேசுவின் நாமத்தை கேவலப்படுத்தி கொண்டு பதவிக்காக வாழ்ந்து இயேசுவை கேவலப்படுத்தி அவருடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்போய்? கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை பக்தியோடு காணிக்கை செலுத்தி விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீ எங்கே நிற்போய்? 5 நிமிடம் கூட ஜெபிப்பதில்லை, 5 நிமிடம் கூட வேதம் வாசிப்பதில்லை, அழிந்து கொண்டிருக்கிற மக்களை குறித்து அக்கறை இல்லை, என் ஜனங்கள் அழிகிறார்கள் என்ற பாரம் இல்லை, சுயநலமாய் வாழுகிற கிறிஸ்தவனே நீ எங்கே நிற்போய்? இயேசுதான் எனக்கு கதாநாயகன், எப்படி வாழலாம் என்று விசிலடித்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிற ஊழியக்காரனே எங்கே நிற்பாய்? அந்த நாளிலே நீ நடுங்குவாய். இன்னைக்கு பரிகாசமா பேசுறியா, கிண்டலா பேசுகிறாயா, விசிலடை நடனம் ஆடி இதுதான் இயேசு என்று இயேசுவை பரிகாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய நாமத்தின் பரிசுத்தத்தை கொலைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாதவனே, அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ எங்கே நிற்போய்? நடுங்கி போவாய் என்பதை அறிந்து கொள். No man can escape on the day of judgment. ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதனில் இருந்து தேசத்தின் ஆளுகை செய்கிற உச்சத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் ஒரு மனிதனை தப்ப முடியாது. அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அநீதிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாய் நின்றே ஆக வேண்டும். அறிந்து கொள். மக்களை ஏமாற்றலாம், மனிதர்களை ஏமாற்றலாம், ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றலாம். கவனித்துக் கொண்டிருக்கிற நீதி உள்ள நியாயாதிபதியை you cannot escape. ஏமாற்ற முடியாது. தேவன் சகலத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளுக்காக ஏன் அவர் தாமதிக்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், செய்து கொண்டேதான் இருப்பாரு. கடைசி காலம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தின் கடைசி புத்தகம் கடைசி அதிகாரத்தில் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவன் என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், என்னிடத்தில் சர்வ அதிகாரம் இருக்கிறது சொல்லுகிறவன் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் தொடர்ந்து நீதி செய்யுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold,
behold I come quickly, நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லுகிறார், ஒவ்வொருவனே நியாயம் தீர்க்கும்படி நான் வருகிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லஞ்சம் வாங்குகிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. ஊழல் பண்ணுகிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. துன்மார்க்கனே, உனக்குரிய பலன் வருகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவனே, உனக்குரிய பலன் வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், அவர் வருகிறார், நியாயாதிபதியாய் வருகிறார். இனி காலம் இல்லை, வாசற்படியிலே வந்து விட்டார். மனம் திரும்ப, மனம் திரும்ப, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு. இஷ்டப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. சபை தேவனுடைய மனவாட்டி, பரிசுத்தமாய் ஊழியம் செய். சபையில செக்ரட்டரியா, ட்ரெஷரரா, கமிட்டி மெம்பரா, தாழ்மையோடு செய். அதிகாரம் பண்ணாத, சர்ச்சைக்குள் அரசியல் பண்ணாத. நியாயாதிபதி வருகிறார், நியாயம் தீர்த்து விடுவார். தாழ்மையா செய்யுங்க, தாழ்மையாய் செய்யுங்க. ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்யுங்க. காணிக்கைக்காக ஊழியம் செய்யாதுங்க, தசம பாகத்துக்காக ஊழியம் செய்யாதுங்க. ஊழியத்துக்கு தசம பாகம் தேவை, ஆனால் தசம பாகத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. ஒப்பு கொடுங்க. எனக்காக மரித்த இயேசுவுக்காக வாழுவேன், அவருக்காகத்தான் ஜீவிப்பேன், வசனத்தின்படி வாழுவேன் என்று அர்ப்பணிங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை வருதில்ல, அப்போ பிரச்சனை வரத்தான் செய்யும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் தான் இயேசு சொன்னார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்போ நாம் துன்பப்பட வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் இந்த பாடு துன்பங்கள் வழியாக தான் கடந்து போகணும்னு 1 பேதுரு 1 பேதுரு சொல்லி இருக்கிறார். பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆனால் அதில் நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும், வெற்றி பெறணும், அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி எனக்குள் இறங்கணும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கி வரணும். இயேசுவின் நாமத்தினாலே பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவர் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டளை இடுவீராக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் இந்த மகனை மகளை நிரப்பும். இதோ எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொருளாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிப்பதற்கான கிருபைகளை தாரும், வல்லமை தாரும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அதை அதட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் வாழ்க்கையிலே குறுக்கிடாதே, என் வாழ்க்கையிலே நீ நுழையாதே, என் வீட்டுக்குள்ளே வராத பொருளாத சாத்தானை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.